குக்கரில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் போட்டு பாருங்கள், ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த கைப்பிடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் குக்கரில் லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம என்ன தான் டைட் பண்ணி விட்டாலும் கூட அது திரும்ப திரும்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய நெட்டை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் போதுங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெளியே வந்து அழகாக வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு அந்த நெட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நெட்டை அழகாக போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு அந்த நெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கழண்டு வெளியே வரவே வராதுங்க. பாருங்க, நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அப்படியே விட்டோம் அப்படின்னா மறுபடியும் கழண்டு தான் வரும். அப்படி கழண்டு வராமல் இருக்கணும்னா அந்த கவரை வச்சு நெட்டை நல்லா டைட் பண்ணி விட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கமாக இருக்க கவர்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நெட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரில் நீங்கள் ஒரு வத்தி குச்சி கிழிச்சு அந்த கவரை உருக்கி விட்டுருங்க. அந்த மாதிரி அந்த கவரை உருக்கி விடும்போது அந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குக்கருடைய மூடியில் செட் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி டைட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். உங்களுடைய குக்கருடைய மூடியுடைய அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆனால் கூட கழண்டு வரவே வராதுங்க. இந்த கைப்பிடியை நம்ம மாற்றணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கைப்பிடியை.